ஸோ அவர்லாம் வந்து இந்த துறையை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் போன துறையில் ஏதாவது கேஸ் வாங்காமல் இருந்திருக்காரா? இதுக்கு முன்னாடி போக்குவரத்து துறையில் இருந்தார்ல, போக்குவரத்து துறையில் இவ்வளோ பேருக்கு, அதாவது இன்னைக்கு வந்து எத்தனை ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி வழக்குகள் இருக்கு. இவ்வளோ பேர்கிட்ட வசூலித்து ஜாப் ராக்கெட் கேஸ்ன்றது வந்து இருக்கிறதுலே கேவலமான கேஸ். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் CTR நிர்மல்குமார் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். 25 கம்பெனி ஒரே இடத்துல, ஒரே IP அட்ரஸில், ஒரே டெண்டர் வேல்யூ, ஒரே வேல்யூ எப்படி கோட் பண்ணாங்க? எப்படி வந்து 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா மதிப்புள்ள டெண்டர்கள் 30, 40, 50% வந்து உயர்த்தப்பட்டு கோட் பண்ணப்பட்டுச்சு. எஸ்டிமேஷன் எப்படி இப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க, எப்படி பிரித்து கொடுத்தீங்கன்னு எல்லாம் கேவலமாக கேட்டிருக்காங்க. உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு. அதன் வாயிலாக இன்னைக்கு வந்து CBI இதுக்கு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. ஸோ அவர்லாம் வந்து இந்த துறையை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் போன துறையில் ஏதாவது கேஸ் வாங்காமல் இருந்திருக்காரா? இதுக்கு முன்னாடி போக்குவரத்து துறையில் இருந்தார்ல, போக்குவரத்து துறையில் இவ்வளோ பேருக்கு, அதாவது இன்னைக்கு வந்து எத்தனை ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி வழக்குகள் இருக்கு. அந்த வழக்கை வந்து எவ்வளோ மோசமாக 4 வழக்கை 1 வழக்காக்கி எல்லா வழிகளையும் அதை அடைத்து ஏற்கனவே 2 வருஷம் சிறையில் இருந்து மீண்டும் அந்த வழக்கை நடைபெறாத வகையில் பல பெட்டிஷனை போட்டு இன்னமும் அதில் ஹேங் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இவ்வளோ பேர்கிட்ட வசூலித்து ஜாப் ராக்கெட் கேஸ்ன்றது வந்து இருக்கிறதுலே கேவலமான கேஸ். எவ்வளோ பேர் நீங்கள் வந்து பணம் வாங்கி எவ்வளோ பேர் நீங்கள் ஏமாற்றிருக்கிறீங்க, அவ்வளோ பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு ஏமாற்றிருக்கீங்க. அதுக்கான அனைத்து ஆதாரங்களோட பிடிபட்டு இன்றைக்கி வந்து CBIயில் அதையும் வந்து இன்றைக்கி இங்கே கிரைம் பிரான்ச்சில் விசாரணை நடந்துகிட்ருக்கு. டிரான்ஸ்ஃபார்மருக்கு CBI இருக்குது. எந்த துறையில் போனாலும் அவர் இப்போ உத்தமர் செந்தில் பாலாஜி போன துறையிலேருந்து அந்த துறை மீண்டு வருவதே பெரிய கஷ்டமாக இருக்குது. போக்குவரத்து துறை அவர் என்னைக்கு போனாரோ அன்னைக்கூட அந்த போக்குவரத்து துறையோட நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியும். இது வரைக்கும் வந்து பாதி பேர் அந்த துறையோட ஒவ்வொரு நாளும் அதோட அழிவை பார்த்துட்டு. மின்சாரத்துறையில் நாங்கள் விரைவாக வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம். கடந்த 5 ஆண்டுகள் என்ன செய்யப்பட்டது, அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் என்ன செஞ்சாங்க, எவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொக்யூர் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ரொக்யூர் பண்ணாங்க, எவ்வளோ சப்ஸ்டேஷன்ஸ் வந்து இவங்க உருவாக்கப்பட்டுச்சு, அதுக்கு முன்னாடி எவ்வளோ சப்ஸ்டேஷன்ஸ் உருவாக்கியிருந்தாங்க, என்னென்ன வகையாக இவர்கள் வந்து இந்த துறையில் வந்து யாருக்கும் அரசுக்கு இழப்பு எந்தெந்த வகையில் ஏற்படுத்தினாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.